இல்ல நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல நாங்க வெளிப்படையாக ஒரு தேர்தல் பொறுப்பாளராக களத்தில் இருந்து பணியாற்றினேன். ஒரு பைசா கூட தேர்தலுக்காக மக்களுக்கு ஓட்டுக்காக கொடுக்கப்படல. தன்மானத்தோடு நாங்கள் வாக்குகள் கேட்டோம். தன்மானத்தோடு உங்கள் வாக்குகளை அழியுங்கள் என்று கேட்டோம். அதை மக்கள் எல்லாம், கோயம்புத்தூர் மக்களுக்கு 4.5 லட்சம் வாக்களை எங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் மக்களை முன்னெடுப்பதை விட்டுவிட்டு நீங்க தொடர்ச்சியாக பணம் மூலமாகவும் பாட்டில் மூலமும் நீங்கள் மக்களை திசை திருப்ப பார்ப்பது என்பது, நான் மக்களை குறை சொல்லவில்லை, உங்களுடைய செயலை தான் நான் குறை சொல்றேன். அந்த மாதிரி நீங்க மக்களை வச்சிருக்கிறீங்க. தயவு செய்து நீங்க பேசுற சமூக நீதி, நீங்க பேசுற இந்த வளர்ச்சி, இதெல்லாம் இதுல முடங்கி கிடக்கிறது. இன்றையும் தமிழகத்தில் இப்ப இன்னைக்கு நண்பர் பேசினார், மத்திய அரசு திட்டங்கள் தருதான். இன்னைக்கு மாநில அரசுக்கு என்னெல்லாம் பண்ணன்னு சொல்லி பாகுபாடு காட்டவில்லை என்று சொல்லி மத்திய அரசு தெளிவா பயில் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் நாங்க கடந்த 10 ஆண்டுகளா நாங்க சாலைகள் போட்டிருக்கோம், எத்தனை மடங்கு போட்டிருக்கிறோம், எத்தனை மடங்கு ரயில்வே திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு நிதி, 60,000 கோடி ஒதுக்கப்பட்ட நிதி நாங்க இன்னைக்கு 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம் தேசிய நெடுஞ்சாலைக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் தெளிவாக திட்டமிட்டிருக்காங்க. எங்களுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, நீ வந்ததை விட தந்தது அதிகம். பல திட்டங்கள் இதுல நீங்க தயவு செய்து இப்படி தவறான கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து, தவறான பிரச்சாரத்தை முன்வைத்து மக்களை திசை திருப்புகின்ற வேலையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. சரி, வளர்ச்சி மீது அக்கறை கொள்ளாத அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. தாங்கள் சார்ந்த குடும்பம், தங்கள் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் வாழ்ந்தால் போதும் என்று மனித வளத்தை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை விட நான் வேற என்ன சொல்ல முடியும்? இது ஒரு குற்றச்சாட்டா நான் எடுத்துக்கிறேன். திரு சையத் ஹபீஸ், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல, வந்ததை விட கொடுத்தது அதிகம்னா எங்கிருந்து சார் புடுங்கி கொடுத்தீங்க? இந்தியாவில் அதிகமாக மகாராஷ்டிராக்கு அப்புறம் வரி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் டாக்ஸஸாக இருக்கட்டும். ஆனால் அதிகமாக வரி கட்டக்கூடிய ஒரு பணக்கார மாநிலத்துக்கு அந்த மாநிலம் கொடுத்ததை விட ஒன்றிய அரசு அதிகமாக கொடுத்துச்சு அப்படின்னா யார்கிட்டேருந்து புடுங்கி கொடுக்க முடியும்? இந்த கேள்வியை நான் 3வது வாட்டி கேட்குறேன். இது வரையும் பதில் சொல்லவே கிடையாது. நாங்க அதை புட்டு வச்சாச்சு. நாங்க எவ்வளவு வரி கொடுத்தோம், டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு வந்திருக்கு, டைரக்ட் டாக்ஸஸ்ல எவ்வளவு வந்திருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல எவ்வளவு வந்திருக்கு. ஆனா நீங்க இன்டைரக்ட் டாக்ஸஸை கணக்கிலேயே காட்டல. டைரக்ட் டாக்ஸஸ் மட்டும் கணக்கில் வச்சுட்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல சேர்த்து கொடுத்ததை சொல்லிட்டீங்க. இந்த ரோடு போட்டதுன்றது செஸ்ஸில் கலெக்ட் பண்ண காசு, ரோடு போடுறதுக்காக மட்டுமே கலெக்ட் பண்ணக்கூடிய காசு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டின்றது ஒன்று கிடையாது, மாநிலத்துக்கு வரி போடக்கூடிய உரிமை இருந்துச்சு. அந்த வரியிலேருந்து நாங்கள் எங்கள் பிரச்சனையை சமாளிச்சிட்டோம். ஆனால் எங்கள் வரியை நீங்கள் பிடுங்கிட்டு அதுலேருந்து கூடுதலாக கொடுக்குறதா ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறது இல்லை. ₹1 கொடுத்தவனுக்கு 30 பைசா கொடுக்குறீங்க, 30 பைசா கொடுத்தவனுக்கு 2 ரூபா கொடுக்குறீங்க. இந்த வித்தியாசம் தான் இங்க முக்கியம். ரோட கொடுத்தோம், ஏங்க 8 யூபில 8 இடத்துல அவர் பேசி முடிச்சிட்டு நாகராஜ் அவர் பேசி முடிச்சிட்டோம். நீங்க பேசும்போது பேச அனுமதி கொடுத்தாரு. 2வது ஃபேஸ் மெட்ரோக்கு இன்னும் பணம் தரல சார். தமிழ்நாட்டில் சென்னை கடந்து மெட்ரோ கிடையாது. ஆனா இவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவுக்கு பாம்பேக்கு மெட்ரோ இருக்கு, புனேக்கு மெட்ரோ இருக்கு. ஆனால் இங்களுக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறேன்னு சொன்ன நிதியை கூட கொடுக்க மாட்டாங்க. அதை கூட மாநில அரசு போட்டுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் சும்மா மக்களை வந்ததை விட கொடுத்தது அதிகம், இதெல்லாம் பொய் சொல்றது தான். மக்கள் உங்களை பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க திருந்துற நிலைப்பாட்டுக்கு வர மாட்டீங்கன்றதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, அதனால தான் இந்த 13% வாக்குகள்ன்றது பாமகவுடைய வாக்குகளும் இதர கூட்டணி கட்சிகள் சேர்ந்த வாக்குகளும். அதனால என்னைக்குமே 5% பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கடந்து போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2வது சுற்று முடிவு அப்படின்றது வெளிவந்திருக்கு. தற்போது வரைக்கும் எண்ணப்பெற்றக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கும். அதுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 11,928 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி தற்போது 5,404 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 811 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் முதல் 2 இந்த 2 வேட்பாளருக்கு இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 6,524. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 6,524 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். இது 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை. தொடர்ச்சியாக 2 சுற்றில் அவருடைய முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். திரு கார்த்திகேயன், அபிநயாவுடைய தேர்தல் களம் அப்படின்றது இடைத்தேர்தலில் ரொம்ப கவனம் ஈர்த்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவு 2வது சுற்றில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பின்னடைவை தான் சந்திச்சிட்டு இருக்கு.
என்ன காரணமா இருக்கும் நீங்க? ஃபெலிக்ஸ், இல்லை, நாங்கள் இதை வந்துட்டு நாங்கள் உடனே வென்றுருவோம், இந்த தேர்தல் நின்னாக்க நாங்கள் வந்துட்டு வெற்றியை நோக்கி நாங்கள் போயிடுவோங்கிறதுக்காகலாம் நிற்கல. ஜனநாயகபூர்வமாக இந்த தேர்தல் களம்ங்கிறத நாங்கள் சந்தித்து, மக்களை சந்தித்து, எங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இதை நாங்கள் பார்த்தோம். அதை பயன்படுத்தி கொண்டோம். அபிநயா அவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்துட்டு ஆண்கள் மெஜாரிட்டியாக நின்று எல்லா கட்சிகளும் வந்துட்டு வேலை செய்யும்போது பெண்களாக நின்று ஓட்டு கேட்கும் போதும் வந்துட்டு இவங்களோடு சேர்ந்து பெண்களாக சென்று மக்களை சந்தித்து அதை வந்துட்டு ஒரு இவ்வளவு தூரம் வந்துட்டு கொண்டு வர்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது எங்களுடைய வாக்குகளை தக்க வைத்து கொண்டு அதை விட அதிகமாக வாக்குகளை பெறுவோங்கிறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சி எப்பொழுதும் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறதுங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு கொண்டே இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தப்ப அதிமுக உண்ணாவிரதம் இருந்தப்ப, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக உண்ணாவிரதம் இருக்கிறப்ப சீமான் நேரடியாகவே இந்த உண்ணாவிரத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். அதற்கு பிறகு அதிமுக வாக்கள் தங்களுக்கு வேண்டும், வாக்களியுங்கள் அப்படின்னு பகிரங்கமாகவே ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இடைத்தேர்தல்ங்கிறது வந்துட்டு எப்பொழுதும் தனிப்பட்ட முறையில் நடக்கும். அது ஒரு பொது தேர்தலுக்கோ இல்லை மற்ற இதுக்கோ வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக அமையாது. அது ஒவ்வொரு முறையும் பார்த்துருக்குறோம். ஒரு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை இழந்த ஒரு கட்சி கூட அடுத்த முறை வந்துட்டு ஆட்சியில் உட்கார்ற அளவுக்கு வந்துட்டு நிகழ்ந்ததெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்துட்டு இடைத்தேர்தல் எப்படி நடக்கும், அதனுடைய ஃபார்முலாக்கள் என்னங்கிறதெல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஓட்டு யாருக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. இவர்கள் சொன்னது போல் வந்துட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் அமைச்சர்களே நேரடியாக போய் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம இங்கே ஓட்டு போட்டால் தான் நமக்கு வந்துட்டு நலத்திட்டங்கள் வரும் அப்படிங்கிறது போல் ஒரு எண்ணம் வர்றதா இருக்கட்டும். இங்கே ஓட்டு போடாமல் நம்ம மாற்றி போட்டோம்னா அது தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வாக்களிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இது பொது தேர்தல்னு வரும்போது அது மொத்தமாக மாறும். அது நான் வெற்றியை மட்டுமே அடைந்து கொண்டிருப்பேன்னு சொல்லி கொண்டிருந்த பல பேரும் அதை வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறாங்க. அது மாற்றம் நிகழும் போது நிச்சயமாக தெரியும். இப்போ கூட இந்த இதில் வந்துட்டு விவாதத்திலே எடுத்து வைக்கிறது என்னன்னாக்கா, நாங்கள் வைத்தது வந்துட்டு 1000 ரூபா கொடுத்ததுனால, நலத்திட்டங்கள் கொண்டு வந்ததுனால அப்படிங்கிறது போல வந்துட்டு அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது அடுத்தடுத்த தேர்தல்கள் தெரியும். 1000 ரூபா கொடுக்கறது ஐயா நாகராஜன் சொன்னது போல வந்துட்டு வெறுமனே அது ஒரு நலத்திட்டமாக நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு ஏமாற்று வேலை தான். இன்னும் சொல்லப்போனால் அது உறுதியாக சொல்லணும்னாக்க அது ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய நேரடியான காசு, அவ்வளோதான். மாதம் மாதம் நான் 1000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு நீ ஓட்டு போட்டுரு அப்படிங்கிறதுக்கு உண்டான நேரடியான வேலையை தானே தவிர ஒரு வாழ்வாதாரத்தை இது பெருக்கக்கூடிய செயலாக ஒருபொழுதும் மாறாது. இன்னொன்று, ஐயா நாகராஜன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சார், இவங்க வந்துட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்துட்டு இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற போல. அது எல்லா ஆளுங்கட்சிக்கும் பொருந்தும். தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்துட்டு கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறதா இருக்கட்டும், பெட்ரோல் விலை குறைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர்களும் செய்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டாக்க மக்களை வந்துட்டு தன்பால் ஈர்க்கிறதுக்காக திட்டங்களை வந்துட்டு தொடர்ந்து பேசலாம்.